ஏஆர் ரஹ்மான் கூட எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோ அப்போ வந்து வரலாறு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார், வைரமுத்து இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் போய் சந்திக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டர்னு இப்போ ஒரு பாப்புலர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுடைய துவக்கம், அதுக்கான ஒரு ஆடியோ விஷுவல் பண்ணணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து நான் தான் டைரக்டர், என் ஃப்ரெண்டு வந்து எடிட்டர். ப்ரீஃப் எல்லாம் முடிஞ்சுது. ரகுமான் தான் சொன்னார் என்ன ஏது அப்படின்னு. அதுக்கப்புறம் போயிட்டு எடிட்டிங் வேலையை ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு லேர்ன் அண்ட் டூ ப்ராஜெக்ட். இந்த எடிட்டிங் மிஷின் வந்து எங்களுக்கு அப்போ பழக்கம் இல்லை. பட் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு எங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கும் டைம் கொடுத்து அங்கே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போயிட்டார். ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 1 மந்த் ப்ராஜெக்ட் இது. அப்படின்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு எடிட்டர், அவர் ரொம்ப சென்சிட்டிவ், மச்சான் ஐ ஃபீல் டிஸ்டர்ப்ட் அப்படின்னு ஆரம்பித்தான். என்னடா அப்படின்னு. இல்லை இங்கே பாருன்னா பார்த்தா, நாங்கள் வந்து அந்த எடிட்டிங் ரூம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி சுவர் இருக்குது. அந்த சுவருக்கு அந்த பக்கம் அன்றைக்கி லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே வந்து சில பேர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தாங்க. எனக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா. என்னடா அப்படி சொல்கிறேன், அவங்க பாட்டு தொழுதுட்ருக்காங்க, இதில் உனக்கு என்ன அப்படின்னா. இல்லை எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா. சொல்லிவிட்டு சும்மா இருந்திருக்கலாம். அவங்க தொழுது முடித்ததுக்கப்புறம் போயிட்டு எனக்கு வந்து இது டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து போக வேண்டிய நிலைமை. அடுத்த நாள் போகிறேன், அதுக்கு அடுத்த நாளும் போகிறேன். நாங்கள் 2 பேருமே போகிறோம். யாரும் எங்ககிட்ட அந்த சம்பவத்தை பற்றி கேட்கவே இல்லை. அதை விட முக்கியமாக, அந்த அந்த கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் வந்து லைட் எரியல. அது திரை போட்டு மூடப்பட்டு சலனம் இல்லாமல் இருக்குது. ஆனால் எனக்கு தினமும் உறுத்தல். ஏன் உறுத்தல்னா, ரகுமான் அதுக்கப்புறம் பல முறை பார்க்குறேன், லிஃப்ட்டில் சந்திக்கிறேன். ஈவன் ஒரு தடவை டீ சாப்பிட்றப்ப கூட இதில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட அந்த சம்பவத்தை பற்றி ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்றத பற்றி அவர் கேட்கவே இல்லை. வழக்கம் போல் சின்ன பொண்ணுங்க அப்படியே கடந்து போய்ட்டு அவ்வளோதான். ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சுது. செக்கையும் ரிசீவ் பண்ணிட்டேன். யோசிக்கும் போது இதில் வந்து என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. தொழுதுட்டு இருந்தாங்க இல்லையா, அது டிஸ்டர்ப்டாக, எனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு சொன்ன அந்த நண்பன் வந்து ஒரு கிறிஸ்டியன். யோசிச்சு பாருங்கள். ரகுமானுடைய ஸ்டுடியோ, அவங்க தொழுதுட்ருக்காங்க அவங்களுடைய அறைகளில். அது வந்து என்னோடய கிறிஸ்துவ நண்பனுக்கு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் எங்களை மதித்து அந்த அறையில் அதுக்கப்புறம் தொழுகை எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கடிந்து ஒரு வார்த்தை கூட அங்கே யாருமே எங்களை கேட்கல. வேலை அழகாக முடிஞ்சிருச்சு. ரகுமானை பற்றி இப்போ பலவிதமான பார்வைகள் வைக்கப்படுது. ஆனால் பார்வைகள் என்பது கண்களில் இல்லை, அது இங்கே மனசில், நம்மளோட புத்திக்குள்ளே இருக்குது. தேங்க்யூ ரகுமான் சார். I always respect you.